ஒரு வழியாக கொஞ்சம் லீவ் முடிஞ்சு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் முடிஞ்சு ஊருக்கு வந்தாச்சு. நான் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 டேஸ் ஊரில் இருந்துட்டு வந்தேன். ரொம்ப கொடுமையாக இருந்தது என்னோடய கிச்சன். பார்க்கவே ரொம்ப என்ன நினச்சி எனக்கே பரிதாபமாக இருந்தது. சரி காலையிலே ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோன்னா அந்த டீக்கு கூட பொறுக்கலை, எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக 2 பேருக்கும் சேமியா செஞ்சு கொடுத்துட்டேன், சாப்பிட்டுட்டாங்க. பட் எனக்கு பிடிக்கல. சாப்பிட்டா மொச்சக்கொட்டை குழம்பு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட்டதே மார்னிங் ஒரு 10:30 ஆகிடுச்சு. இந்த சீசன் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் ரெகுலராக இந்த குழம்பும் களியும் இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் வீட்டில் இருந்த மொத்த வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் சர்ப்ரைஸாக எங்கள் ஹவுஸ் ஓனர் பையன் எனக்காக மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தான். அதை அப்போவே கட் பண்ணி நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். என்றைக்கும் இல்லாத அதிசயமாக இன்றைக்கி 2 பேரும் நாங்கள் சண்டை போட மாட்டோம், சைக்கிள் கொடுங்க விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க.